ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் சிக்கன் தாங்க. இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி அண்ட் ஈஸியாகவும் செய்யக்கூடியது கூட. குழந்தைங்கலாம் வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த சிக்கனை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். சிக்கன் பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பெரிய பீஸாக இருந்தால் நமக்கு அதில் உள்ள டேஸ்ட்டோ சிக்கனோட டேஸ்ட்டோ ஒன்றுமே தெரியாது. அதுக்காக எலும்பு கறி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் சிக்கன் போன்லெஸ்ஸும் இருக்கலாம், போனாகவும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வெல்னோனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த மாவு எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அதில் ஆல்ரெடி தண்ணி வடிஞ்சிரும், அதனால் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இதோட கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நமக்கு இதோட சேர்ந்து வெல்னோனா மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இப்போ இது இப்படியே 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அந்த கேப்பில் நம்ம பால் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் முந்திரியை இப்போ எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கப்பி கப்பியாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து பிசைஞ்சு வச்ச சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 சிக்கனாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப இடுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது. அதனால் நீங்கள் 2 சிக்கனாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கிண்டி விட்டு வேக விடுங்க. நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டு வேக விடுங்க. பாருங்கள் இப்போ நமக்கு இந்த பதத்தில் நமக்கு எடுத்துக்கணும். சிக்கன் 65க்கு மாதிரி ரொம்ப வெந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரையாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட சாப் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட அரைச்சி வச்ச முந்திரியையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வெல்னோனா கிண்டி எடுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் கிண்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக கிண்டினா போதும். இப்போ இதோட காய வச்ச பாலையும் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பில் 1 ஸ்பூன் மைதா, இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி எடுத்து நம்ம வேக வச்சுருந்த பாலில் ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நான் சிக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணோன்னே எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் கிண்டி எடுத்தால் போதும். அந்த பால் வற்றி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டினீங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், நமக்கு தேவையான ஜப்பான் சிக்கன் கிடச்சிருச்சு. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும்.